அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நல்குறவு என்னும் அதிகாரத்திலிருந்து 1046வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இப்ப கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஆள் ஒரு நல்ல கருத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வசதியானவராக இருந்தா ஆஹா அருமையான கருத்துன்னு எல்லாரும் பாராட்டுவான். அவரே ஒன்றும் வசதி இல்லாத ரொம்ப ஏழையா இருக்கிறான்னு வச்சுங்க, இவெல்லாம் பேசுறது வந்துட்டான், போயாயோ வேலையை பார்த்துன்னு அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகும்? வறுமையாக இருந்தால், ஏழ்மையாக இருந்தால் யாரும் மதிக்க மாட்டான். நீ அப்படியே மிக உயர்ந்த தத்துவத்தை சொன்னாலும் கூட, மிக உயர்ந்த கருத்தை நீ சொன்னாலும் கூட இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த பொருளும் இல்லை, நீ ஏழை, நீ வறியவன். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு. ஏழையா இருக்கிறவன் நல்ல சொல்லு சொன்னா கூட அது அம்பலம் ஏறாதுன்னா மேடையில யாரும் ஏத்துக்க மாட்டான், யாரும் உன்னை பொருட்படுத்த மாட்டார்கள். அதை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே என்ன அழகா சொல்லுவார் பாருங்க. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும், நல்ல பொருளை நன்றாக உணர்ந்து அருமையாக சொன்னாலும் கூட, நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் வறுமை அடைந்தவர்கள் சொற்பொருள் சோர்வுபடும். அந்த சொல்லும் பொருளும் உயர்ந்த தரத்திலே இருந்தாலும் கூட அதை ஏற்க மாட்டார்கள். இந்த உலகத்தார் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் உங்ககிட்ட எந்த பொருளும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, நீ ஏழை, நீ எல்லாராலும் இழப்படுகிறவன், வறுமையாளரை யாரும் கொண்டாட மாட்டார்கள். அதான் சொல்றாரு, நல்ல உயர்ந்த கருத்தை நீ கூறினாலும் கூட சபை ஏற்றுக்கொள்ளாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னை அவமானப்படுத்துவார்கள். பெருசா சொல்ல வந்துட்டான் போப்பா, ஒரு டீ கூட வழி இல்லை இவனுக்கு, இவெல்லாம் பேசுறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு. மீண்டும் குறளை பார்ப்போமா? நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.